இந்த சண்டேவை எல்லாரும் 2 விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சைடு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, நல்லா தூங்குவாங்க, ஸ்க்ரால் பண்ணிட்டு அப்படியே நாளை ஓட்டிடுவாங்க. இன்னொரு சைடு சைலண்டாக நெக்ஸ்ட் வீக்குக்கு பிளான் பண்ணுவாங்க. இதில் கொஸ்டின் என்னென்னா, டைம் வேஸ்ட் பண்ண போறியா இல்லை நெக்ஸ்ட் வீக்குக்கு ப்ரிப்பேர் பண்ண போறியா? சண்டேனா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் மெயின் செட் வந்து மார்னிங் லேட்டாக எழுந்திக்கிறது, ஆஃப்டர்நூன் ஆனால் ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறது, ஈவினிங் ஆனால் அவுட்டிங் போயிட்டு நைட் ஆனாலும் சண்டேவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீல். சண்டேவை வேஸ்ட் பண்ணால் மண்டேலேருந்து ஃபுல் வீக்குக்கு லேசி மூட் ஸ்டார்ட். இதுதான் ரீசன்ட் மண்டே போரிங் டேவாக ஃபீல் ஆகும். இதுதான் ட்ரூத்து. ப்ராப்ளம் மண்டேல இல்லை, சண்டேல. சண்டே ஆனால் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஆனால் அதுவே உன்னோட ஃபுல் டே ஃபோக்கஸாக இருந்துடக்கூடாது. சண்டே ஆஸ் ஏ ரீசெட் டே. எக்ஸாம்பிள், ஒரு 1 hour உன்னோட கரியருக்கு ஸ்பெண்ட் பண்ணு, 20 minutes ரீட் பண்ணு, உன்னோட ஸ்கில் டெவலப். கோலில் ஒரு சின்ன ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணு. சண்டே ஈவினிங்கில் உன்னோட பிளான் நீ ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா மண்டே மார்னிங் எனர்ஜியாக உன்னோட கம்ஃபர்ட் ஜோனாக இருந்ததுன்னா உன்னோட க்ரோத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து நீ வெளியே வை. பிஸ்னஸுக்கு எவ்ரி வீக்கெண்டுன்னு இல்லை, அவங்களுக்கு எவ்ரிடே சான்ஸ் டு ப்ரிப்பேர் அண்ட் க்ரோத். சண்டே வேஸ்ட் பண்ணாத, ரீசெட், ரீசார்ஜ், பிளான் பண்ணிவிடு. இப்பவும் சொல்கிறேன், சண்டேயில் ப்ரிப்ரேஷன் இருந்தால் தான் மண்டேவை நீ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண முடியும், உன்னோட லைஃப்பில் ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். சண்டே வைஸ்லி, நெக்ஸ்ட் வீக் ஃபுல் சக்ஸஸ் கேரண்டி.